அடே தடிப்பையிலே நான் தட்டி இல்ல நீ தான் தட்டியாக்கிற யாரை பார்த்தா சொல்ல தடிப்பையில நீ தானே தடிப்பையா நான் தான் தடிப்பையா ஆமா தெரியலையா ஓகேயா ஓய் தமிழ்நாடு வருகின்ற போது யாரு ஆமாங்க விளக்கம் சொல்லுங்க விளக்கமா சரிங்கதா யார் தெரியுதானே நானே எதுல வந்தா நம்ம வந்து 9ல வந்தேன் அவன் 4 3 4 3 7 நாய புடிச்சு 7 சொல்லுங்க மகாராஜா நான் யாரு சொன்னேன் கேட்டியா சொன்னாக்க நீங்க சொல்லுங்க நாதா ஜெகனி மாமா ஓ நீ ஜெகனி மாமா ஆமா ஆகட்டுங்க யாருக்கு உனக்கு மாமா எனக்கு மாமா ஆமா உங்க அம்மாளுக்கு மாமா ஓப்பா எங்க அம்மாளுக்கு மாமனே ஆமா அப்பாவுக்கு மாமா எங்க அப்பனுக்கு மாமனே ஆமா உங்க பாட்டிக்கு மாமா எங்க தாத்தனுக்கு மாமா எங்க தாத்தனுக்கு மாமா ஆமா அப்ப என் கூச்சாளுக்கு மாமா கூச்சாளுக்கு மாமனா உனக்கு வந்து கோபம் மாமன் சொன்னாரு அது கூட ஒரு மாமன் கூட விட்டுலாம் நம்மளுக்கு மாமன் நம்மளுக்கு தாய் மாமனே கூட போயிடலாம் அதனால அப்படி கூட விட்டுக்கலாம் ஆனா எங்கூடிகாரிக்கு மாமன் சொன்னாரு கூட ஏத்துக்கலாம் ஆமா ஏய் தாய் மாமன்டா தாய் மாமன் பொறுத்தவரே அப்படி கூட ஏத்துக்கலாம் கூச்சாளுக்கு மாமன் சொல்றாரு ஐயோ சொல்லாமா டீக்கடா சொல்லாமா வரா கூச்சாளுக்கு மாமன் சொல்லாமா வடலகடா பல வண்ணிங்கறாரப்ப ஓடி போயிடுவாரு அதனால இல்ல யாருக்கு சொந்த மாமா அதே சொல்லுங்க சொல்லுங்க மாமே நல்ல மாமா
மாமா யாருக்கு மாமா? யாருக்கு மாமா தெரியுமா? அசலாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மாமா ஆகட்டுங்க. சொந்த தாய் மாமா நான் தான். தாய் மாமா ஆகட்டுங்க. வருவாங்க கூட்டுக்கார அழைப்பு போய் பார்க்கலாம். ஆமா சென்று பார்க்கலாமா? டீ குடிக்கலாம் நல்லா கேவலம் பேசுவாங்க. இவங்க விட்டு குடிக்கிறானு சொல்லி கேவலம் பேசுவாங்க பையா. அதனால வாய தர வாய அடிங்கம்மா தர்றா தர்றா புடா புடி புடா எவ்வளோ குடுக்கணும்னு சொல்லி கொடுத்தனாடாப்பா அம்மா கூலி மகாராஜா பண்ண வேலை மருமகனே நாங்களே வந்துடுறா மருமகனே அந்த மாதிரி போட்டு இருக்கிறியா இதை தரும் அவனுக்கு வாரும் வாரும்னா எப்படி அம்மாக்கா 2 பேருங்கிறாங்க பாரு. வாருங்கள் மாமா சமாதானத்துல உட்காருன்னு சொன்னோம். வாரும் வாருறான மகாராஜா சொன்னா ஏண்டா உங்க மேனேஜருக்கு உனக்கு நல்லா ஒவ்வொரு சோறு தானே தின்னீங்க? தின்னியா வேற என்ன தின்னீங்களா? பிரியாணி தின்னுங்க. பிரியாணி தின்னுங்க மாட்டீங்க. நான் சாப்பிடுறது சிக்கன் பிரியாணி, மாமன் சாப்பிடுறது மட்டன் பிரியாணி. பிரியாணி என்ன சிக்கனு, மாமனுக்கு மட்டனு. பிரியாணி மகாராஜா என்ன மல்லிப்பூவு ஒட்டிக்காரந்த குண்டு மல்லி பூவு. குண்டு மல்லி பூம்பு யாரு? ஏய் எவடி அம்மா ஒரு பூ என்ன பூவு? பூம்புன்றாம் பாரா பையனே ஒரு ஏய் பூ என்ன கேட்டானே? தூடா மாமனே தூடா தூக்கு. ஏய் என்னையோ என்னையோ யாடா நான் நெஞ்சு மேல வச்சிருக்கறேன், நீ அங்க வச்சிருக்கற? நான் உங்க மாமா குஞ்சு மேல வச்சிருக்கேன். அம்மாங்க உடாய பைய மாமனே நானே எழுப்பிறேன். உடா ஏய் உடாப்பா ஏய் உடா கையாடு காலுபடியா. ஏய் 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 இத தூக்க முடியாதுடா. ஒரு ரூபாய் பையா செத்து போயிடுவீங்க. இல்ல நான் தூக்கறேன். தூக்காத விடு போடு விடு. ஏல் மாமா நீ உட்காரு போடு வாயா, நீ அமர போடு வாயா. இப்படி பாறாங்க நான் சொல்றேன் மாமா மாமா மந்திரி பூபதி மாமா
பாதத்துல மாமா ஓடி வந்து உம்மளான வந்த மாமா நானு உம்மளான வந்தான் அதனால என் உள்ள மாமனார கும்பிடாதுன்னு சொல்லுது மேல இருக்கிற முடி மாமனார் தலைமானு சொல்லுது அப்படி பாதத்தை பஞ்சிருக்கணும் மாமா என்ன கேக்குறா கேக்குறியா எதுனா இல்ல கேட்கணும் 5 நாள்ல எதுக்காக வச்சா என்ன காரணம் அப்படின்னு காரணம் மாமா மாமா என்ன சொல்ல சொல்லலாம் மரமான துரியோதனா என்று கேட்கிறேன் மாமா நான் சொல்லலாம் நினைச்சாலாம் சொல்லவே மனம் வரல மாமா நான் எதை சொல்ல போகிறேன் நான் எதை சொல்ல இருக்க போகிறேன் மனசு வரல மாமா 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 சொல்ல மானா எதுக்காக சொல்ல முடியாத வார்த்தை என்ன அதான் நாங்க ஜெகனி மாமா அருகில இருக்கும் போது சொல்ல முடியாத வார்த்தை என்ன சொல்லடா மருகா என்று கேட்கிறேன் மாமா மாமா எங்க பங்காளிகள் யாரு மாமா பஞ்ச பராதி பசங்க பாண்டவர்கள் அந்த பாண்டவர்களே மாமா நான் எதெல்லாம் செய்து பார்த்தேன் என்னெல்லாம் செஞ்சு பார்த்தோம் மாமா யாவங்க சாவலியா மாமா எதை செஞ்சு பார்த்தேன் சரகோட போலாமிட்ட
அந்த உயிர் பந்த இந்த பாண்டவரே விடக்கூடாது என்று சொல்லி நான் எதை செய்ய பார்த்தேன். நெருப்புக்கு நற்பண்புகளா சேகரித்து அரக்கனால் மாளிகை கட்டி அந்த அரக்க மாளிகையில பாண்டவர்கள் ஒரு இரவு தங்கி வரணும்னு சொல்லி புரோசனம் வந்து விட்டு வீட்டை கொள்ளை நினைச்சேன் மாமா. அதுலயாவது செத்துன்னு கூடாதா சாவுலியே? ஏ மாமா மாமா ஏன் மாமா எல்லாம் கிளம்பி சின்னத்துக்கு வருவானே? ஏன் எல்லாம் கிளம்பிட்டாங்க? கோழி பிடிச்சு போயிட்டாங்கம்மா. போச்சு போடுறாங்களா? நீங்க கம்முன்னு இருங்க, அவங்க போச்சு போட்டோம். நீங்க கைமையா நான் என்ன சொல்றது? வருவானே துரியோதனா மாமா 8வது வனத்துல மாமா அப்படி மாமா அந்த காண்டவர்களை ஒன்றல்ல இரண்டல்ல நான் செய்த தீவனை அத்தனை தீவனை செஞ்சு பார்த்தா செய்து பார்த்து அந்த பாண்டவர் உசுரோடு இருக்கிறாங்க தெரிஞ்ச உடனே ஒரே ஒரு நாடு ஏச்சாங்காடு கல்மேடு பூதாரிகள் ஆண்ட நாடு ஒரு நாட்டை கொடுத்தனே மாமா. அதை வச்சு ஒப்பமா அப்படி ஒளி விடுதா தேவடியா விடுது. கட்டாயி 8வது வனத்துல அதனால மாமா அப்படி அவங்களை என்ன செய்த அவங்களை என்ன செய்து எங்க ஒட்டி வச்சிருக்கிறேன் அந்த சொக்கட்டமாடி நாடு நகரமெல்லாம் பறித்துக் கொண்டு 12 வருட காலமாக ஓர் அண்டாஜ நாட்டுல 13 கழித்து வந்தார். பங்குல பாதி நாடு தருவன் என்று சொல்லி காட்டி கோட்டி வச்சுக்கணும் மாமா. அந்த காட்டிலே சென்று அவரு செத்தாரா பிழைத்தாரா செய்தி ஒண்ணு தெரியல மாமா. மாண்டாரா பிழைத்தாரா மறு வார்த்தை தெரியல. மாண்டு பேசாம கேட்பாங்க, செத்து பேசா சீமையை கேட்பாங்க. ஆனா செத்து போயிட்டாங்களா உயிரே இருக்கிறாங்கன்னு தெரியல மாமா. கட்டாயி 8வது வனத்துல அவங்க செத்து போயிட்டாங்க. பாபா ஜெயிமே ஜெயின் பையன் சொல்லிட்டாரு. மாமன் பேசா நான் கேட்கலாம். சரி செத்து போயிட்டான்னு சொல்றேன் மாமா. பாண்டவர் செத்து போயிட்டான், அவங்களுக்கு காரியம் அனுப்பப்படணும். அவளாம் நினைக்கிறாங்க உள்ள கண்ணு முன்னே நினைக்கிறான். என்னான்னு பாண்டவர் செத்து போயிட்டான், ஒரு பங்காளி காரியம் அனுப்பல. இவன் வந்து நின்னுங்கிறான். இவன் ஒரு ஆளு, இவன் மூஞ்ச பாரு, இவன் மூஞ்ச மொந்த மூஞ்சாட்டம் எப்படி இருக்குது, அதான் அந்த ஊரே கருத்துன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அவன் என்ன மாமா மாமா அப்படின்னு நினைப்பாங்க. காரியம் கணக்கு பண்ணணும். காரியம் கணக்கு பண்ணணும்னா நாம என்ன பண்ணணும்? காரியம் கணக்கு பண்ணதுக்கு தெரியுமா? எங்களுக்கு எப்படி காரியம் கணக்கு பண்றது? எத்தனை நாள் காரியம் பண்றது? 7 நாளா இல்ல 5 நாளா இல்ல 11 நாளா 13 நாளா காரியம் கணக்கு பண்ண உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது மாமா, உனக்கு தெரியாது. ஏன்னா மாமா செத்தா நீ வந்து பணத்துக்கு என்ன போடுவ? கோழி போடுவேன். இல்ல நான் முளவன்னா ஒரு முளை துணி எடுத்து வந்து போடுவேன். அவ்வளவுதான் போட முடியும். அதனால உன்னால ஆகுமா? இதெல்லாம் ஆலோசனை சொல்றதுக்கு யாருக்கிறது? எங்க பாடங்கிறான் 886 வயது படிச்ச மாசாரி அழைத்து கேட்டா ஆலோசனை கிடைக்கும். சரியா சொல்லுவோம்.
அகடமான வார்த்தையை அறவே வலிக்கணும். ஆமாங்க. அடங்கங்க பயங்கடி ஆட்சியுடைய மகனுக்கு பயங்கடி மகாராஜா பேசாத. ஆள் யாருன்னு உனக்கு தெரியல. ஐயா தெரிச்சுடாப்பா. ஆமா தானே தெரிச்சு நம்மளே நம்ம வாய் போட்டு மாட்டோறானே. மகாராஜா இந்த தெய்வகம் போன்ற திருச்சபை. இந்த திருச்சபை முன்பாக நான் வந்திருக்கிறேன். நான் யாரு? நான் என்னுடைய பெயர் என்ன? என் தாய் தந்தைகள் யாரு? என் குலத்தை சார்ந்தவன். எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? எங்க அப்பா யாரு? மகாராஜா அதான் உமாலே பாக்குறது. உமாலே பார்த்தவரு மகாராஜா. தப்பு கூட போயிருவா தண்ணு மட்டும் செய்ய மாட்டாங்க மகாராஜா. பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். பேசக்கூடாதுன்னு தான் சொன்னேன். வந்தவனே நல்லவங்கிட்டும் பேச்சு கெட்டவங்கிட்டும் பேச்சு. சம்பளம் வேற கொடுக்குறாங்க. சம்பளம் வேற முடிச்சு அடிக்கிறாங்க. கொடுக்குறாருங்க காலையில பிடிச்சி பிடிச்சி கொடுக்கறது. பெருமைப்படுத்தி பேசணும்டா. ஆமாங்க. எப்பயுமே ஆமா பெருமைப்படுத்தி பேசணும். ஆமாங்க. நமக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறவங்க. ஆமா இந்த ஊருக்காரங்க. ஆமாங்க. இந்த கோயில் நிர்வாகிங்க. தர்மகர்த்தா இருக்கிறாரு. அதோட நம்ம நாடகத்தை முன்னின்று நடக்கிறாரு. ஆமாங்க. இவர் மெடிக்கல் கார் இருக்கிறாரு. கெட்ட மாத்திரை கூட நல்ல மாத்திரை வாங்கி காசு கொடுத்துருவாரு. ஆமாடா காலாவதியான மாத்திரை கூட காசு பண்ணி நமக்கு கொடுத்துருவாரு. நீ ஏன் பை பண்ண? ஆமாங்க. பேசலாமா? எப்பயுமே பெருமையா பேசணும். அதை விட்டது அப்படி இருந்த போதிலும் நான் யார் என்பது விளக்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் சொல்றேன். கவனமா கேட்கணும். கேட்க தவறியது உண்டானா தலையை வெட்டி தண்ணியில போட்டுருவ மகனே. தலையை வெட்டி தண்ணியில போட்டா காத்தாளி சளி பிடிச்சிக்க. தலையில மூக்குல மூக்குல சளி பிடிச்சிக்கும். தலையை வெட்டி தண்ணியில போட்டு. ஆமாங்க. அறுபது கட்ட கலக்க மேல ஸ்டாண்ட்ல போட்டுருங்க. வேற எப்போது எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் யார் என்பதை விளக்க சொல்லுங்க. அந்த மகன் கூடத்தில் வந்தேன். திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சம் என்னுடைய வம்சம். ஆமாங்க. சந்திரகுல வம்சம். திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சம். ஆமாங்க. 36 தலைமுறை வாழையை வாழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாங்க. மகாராஜா என்னுடைய தாய் தந்தைகள் யாரு? விளக்கமா சொல்லுங்க மகாராஜா. இந்த சந்திரகுல வம்சத்திலே தோன்றிய என் தந்தையாக பட்டவர் சந்தன மகாராஜன். சந்தன மகாராஜன். ஆமாடா. தந்தை யாரு? ஆமா ஆகட்டுங்க. சந்தன மகாராஜன். அவனி பவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டிற்கும் என் தந்தையான சந்தன மகாராஜன். சந்தன மகாராஜன் கழுத. சந்தன மகாராஜர். அதுதாங்க. என்னது? சந்தன மகாராஜர். ஆமா. எனக்கு வாய் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகி போச்சுங்க. இந்த வாய் கொதல வாய். ஒன்னு அப்படி ஒன்னு இப்படி வந்துருது. அவனிபவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசராக இருந்த என் தந்தையாகிய சந்தன மகாராஜன் என்ன செய்திருக்கிறார்? வளர்ந்து வாலிபமாகி திருமண வயது அடைய நேரம். அப்படி இருக்க நேரம் நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பதற்காக ஆரணிய வனம் சென்றாராம் வேட்டையாடுவதற்காக. ஓ வேட்டையாடுறதுக்கு. மகாராஜா சந்தன மகாராஜன் என் தந்தையான சந்தன மகாராஜன். அப்படி வேட்டையாடி கலப்படையில் என் தந்தையாகிய சந்தன மகாராஜன் ஆற்றங்கரை ஓரத்திலே நீர் அருந்துவதற்காக சென்றாரா. சென்று கொண்டிருக்க நேரம் அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அழகான ஒரு பெண் குரல் கலீர் என்ற சிரித்த குரல் கேட்டதா. ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா பேசுறாங்க. அப்படி பேசுறாங்க.
ஏன் பேசுறாங்க? நான் உங்களுக்கு சொல்லிக்கு ஒரு கும்பிடியாவது பேசாதீங்க. வந்துட்டேன். போட்டா கூட பேசினேன். வியாட்டை ஆடி கலைப்படத்தை தந்தையாகிய சந்திர மகாராஜன் நீர் அருந்துவதற்காக ஆற்றங்கரை ஓரத்திலே சென்றிருக்கிறாராம். அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அழகான ஒரு பெண் குரல் ஒலித்ததான். அந்த பெண் குரல் ஒலித்த திசையை நோக்கி என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் பார்க்கிற நேரம் ஒரு அழகான பெண்ணானவள் ஆற்றங்கரை ஓரத்திலே நின்று இருந்தாளாம். அந்த பெண்ணை பார்த்த உடனே என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் காதல் வலையிலே விழுந்தாராம். அப்படி காதலாகி வந்த உடனே என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் அந்த பெண்ணிடத்திலே கேட்டாராம். என்னவென்று கேட்டுப்பாரு. நீ நந்தா நான் கேட்டுக்குவேன். நான் நின்னு குக்கலிக்க பண்ணலாமானே. அந்த அழகான பெண்ணாக நின்று கொண்டிருந்த பெண்ணிடத்திலே சென்று என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் கேட்டாராம். ஆனால் பெண்ணே, நானும் அவனிமுகன் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசன். என்னுடைய பெயரோ சந்திர மகாராஜன். இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே நான் உன் காதல் வலையிலே விழுந்துட்டேன். உன்னை திருமணம் செய்வதற்கு எனக்கு ஆசை. என்னை திருமணம் செய்ய உனக்கு விருப்பமா என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்டாராம். அந்த ஆற்றங்கரையிலே அழகாக நின்று கொண்டிருந்த பெண்ணானவள் யாரு? தாயான கங்கையானவள். கங்காதேவி இடத்திலே என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் கேட்கிற நேரம் என் தாயான கங்கையானவள் சொன்னாலாம். ஆனால் சுவாமி அவங்க அந்த ஆற்றங்கரை வாரத்திலே அழகான பெண்ணாக இருந்து என் தாயான கங்கையானவள் சொன்னாலாம் என் தந்தையிடத்திலே. ஆனால் அரசே, அவனிபுமணி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசன் என்னுடைய பெயரோ சந்திர மகாராஜன் என்று தாங்கள் சொல்கிறீரே, உன்னை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றார். ஆமா, யாருக்கிறாரு? அவர்தான் மாணிக்கப்போ. சர்வசாதாரண மன்னார்குடி மாணிக்கன்றாரு. அப்பாடா, அதேதாங்க. நமக்கெல்லாம் முன்னாள் நாடகாரர். சுகோதியம் நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாகலம் வருது. திருப்பதி மேல பாட்டு பாட்டு மாமா. கோவிந்தம் கோவிந்தம் மகாநாடு மகாகணபதியும் மச்ச நாட்டுக்கு சமம். மச்ச நாடு என்பது எந்த நாடா? விராட நாடு. விராட ராஜன் ஆண்டக்கூடியது. பாண்டவர்கள் 12 வனத்திலே கடித்து ஓராண்டு மறைந்து வாழ்ந்த நாடு விராட நாடு. அப்பேற்பட்ட மச்ச நாட்டுக்கு ஒப்பாகிய மன்னாதிபட்டி மாநகரம். மன்னாதிபட்டி மாநகரத்திலே வாழ்ந்து வளம் கண்ட தந்தைக்கு ஒப்பாகிய மாணிக்க கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அவருடைய இஷ்டக்குல தெய்வமாக வைத்து இதே ஸ்ரீமலை மாதேஸ்வர சுவாமி பேரில் காந்தனுக்கு, ஸ்ரீ திருப்பதி ஏழுமலையான் பேரில் காந்தனுக்கு, திருப்பதி வெங்கடாஜலபதியோ அதே மன்னாதிபட்டியை சேர்ந்த அதே மாணிக்கப்பாவு கஷ்ட பயத்தை கொடுத்து சிக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம். அந்த பெண்ணானவள் கங்கையான் தாயான கங்கையானவள் என் தந்தை இடத்திலே சொன்னாலானப்பா. என்ன மகாராஜா? ஆனால் அரசே, அவனிபுமணி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசனும் அதே தன்னுடைய பேரோ சந்திர மகாராஜன் என்று சொல்கிறீரே, உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் திருமணம் இருவரும் திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? நம்ம வாழ்நாளிலே நான் யாராகிலும் தவறு செய்வேன். அந்த தவறு இந்த தவறு நீ செஞ்சுன்னு கேட்டீங்கன்னா உன்னை நான் அன்றே பிரிந்து விடுவேன் என்று என் தாயான கங்கையானவள் சொன்னாலாம். யான்னு கேட்டா அப்படி நான் எந்த தவறுனாலும் செய்வேன்.
எந்த தவறுனாலும் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில இருக்கிற நேரம் நான் எந்த தவறினாலும் செய்வேன். ஏன் இந்த தவறை செய்தா என்று என்னை கேட்டதே உண்டானால் அந்த நிமிடமே உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று என் தாயானது தங்கையானவள் சொன்னாலாம். அப்படி சொன்னபடியே தந்தையாகிய சந்தன மகாராஜன் என்ன நினைத்திருக்கிறார்? மகாராஜா, கணவன் மனைவி திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையிலே இந்த பெண்ணானவள் என்னதான் தவறு செய்து விடுவார் அப்படி என்று நினைத்து, ஆனால் பெண்ணே, நாம இருவரும் திருமணம் முடித்து வாழ்கின்ற நாளிலே நீ எந்த தவறு செய்தாலும் நான் யான்னு கேட்க மாட்டேன், என்ன திருமணம் மட்டும் செய்ய அப்படி என்று என் தந்தையாகிய சந்தன மகாராஜன் சொல்ல, இருவர் சம்மதத்துடனே என் தாயான கங்கையானவள் என் தந்தையாகிய சந்தன மகாராஜனை மணந்தாளாம். அப்படி மணந்து இருவரும் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு முதலாக என் தாயான கங்கையானவள் கர்ப்பம் அடைந்தாளாம். அப்படி கர்ப்பம் அடைந்து 1, 2 என்று சொல்லக்கூடிய 10 மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் நேரம் முதலாக அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்ததா. அப்படி ஆண் குழந்தை பிறந்தபடியே தாயான கங்கையானவள் பிறந்த ஆண் குழந்தை எடுத்து கங்கையாற்றிலே எரிந்தாளாம். பெத்த குழந்தையடா எங்க அப்பாவுக்கு பையன். காரணம் என்ன? இந்த பெண்ணானவள் திருமணம் செய்வதற்கு முன்பதாகவே நம்ம சொல்லிக்கிறார், ஆமா நான் வாழ்நாளிலே ஏதாவது தவறு செய்வேன், யான்னு கேட்டு நான் அப்பயே பிரிஞ்சு போயிருவேன். நானும் யான்னு கேட்க மாட்டேன்னு எங்க அப்பாவும் சொல்லிட்டாரு. இந்த குழந்தையை ஏன் ஆற்றிலே எரிகிறாய் என்று கேட்டதே உண்டானால் இந்த கங்கையானவள் நம்மை விட்டு பிரிந்து விடுவா அப்படி என்று மௌனமாக இருந்தாராம். இப்படியே 1, 2, 3 என்று சொல்லக்கூடிய 7 குழந்தைகள் பிறக்க 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 என் தாயான கங்கையானவள் கங்கையாற்றிலே எரிந்து கொண்டிருந்தாளாம். 8வது முறையாக என் தாயான கங்கையானவள் கர்ப்பமாக இருக்கிற நேரம் அஸ்தனாபுரம் மக்கள் அனைவரையும் தந்தையான சந்தன மகாராஜனிடத்திலே முறையிடுறாராம். அரசே, உன் மனைவியான கங்கையானவர் 1, 2 என்று சொல்லக்கூடிய பிறக்க பிறக்க குழந்தைகளை கங்கையாற்றிலே எரிந்து கொண்டிருக்கிறாளே, உனக்கு பின்பு இந்த அஸ்தனாபுரத்தை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேணும். அதனால இந்த 8வது முறையா பிறக்கக்கூடிய குழந்தையை நீ கட்டாயம் காப்பாற்றணும். அப்படி என்று நாட்டு மக்களின் தந்தையாகிய சந்தன மகாராஜன் இடத்திலே சொல்கிற நேரம் 8வது குழந்தையாக காங்கையன் என்று சொல்லக்கூடிய நான் பிறந்திருக்கிற நேரம் நான் பிறந்தவுடனே என் தாயான கங்கையானவள் கங்கையில எரிவதற்கு எடுத்து சென்றாளாம். அப்படி 8வது குழந்தை என்னை எடுத்து என் தாயான கங்கையானவள் கங்கையாற்றிலே எடுத்து எரிகிற நேரம் என் தந்தையான சந்தன மகாராஜன் சொன்னாராம், ஆனால் பெண்ணே கங்கா, பிறக்க பிறக்க ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஆட்டிலே எரிந்து கொண்டிருக்கிறாயே, இந்த 8வது குழந்தையை நான் ஆட்டிலே எரிவதற்கு விடமாட்டேன், நிறுத்து என்று என் தந்தையான சந்தன மகாராஜன் சொன்னாராம். அப்பொழுது என் தாயான கங்கையானவள் சொல்லியிருக்கிறார், ஆனால் அரசே, உன்னை திருமணம் செய்வதற்கு முன்பதாகவே நான் சொல்லிக்கிறேன், இல்லற வாழ்க்கையிலே நான் எந்த தவறினாலும் செய்வேன், யான்னு கேட்டேன் அந்த நிமிடமே உன்னை விட்டு பிரிந்து விடுவேன்னு சொன்னதானே, நான் 7 குழந்தைகளை ஆற்றிலே எரிகிற நேரம் நீ யான்னு கேட்டபாடு கிடையாது. இந்த 8வது குழந்தைய மட்டும் நீ காப்பாத்துறதுக்கு காரணம் என்ன காரணம் அப்படி என்று அதனால உன்னை விட்டு பிரிகிறேன் அப்படி என்று என் தாயான கங்கையானவள் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லி என் தாயான கங்கையானவள் என்ன சொன்னாலும், ஆனால் அரசே, அஸ்தனாபுரத்துக்கு நீ அரசனாக இருந்தாலும் இந்த 8வது பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை நீ பக்குவப்படுத்தி வளர்த்து வாலிபமாக்க முடியாது. எந்த ஒரு வீரனாலும் ஆண்மகனால் குழந்தைகளை பக்குவப்படுத்தி வளர்க்க முடியாது. எந்த மகாராஜா ஒரு பெண்ணானவள் 2 கையில்னாலும் அடுத்த இடத்துல பிச்சை வாங்கி கூட அந்த குழந்தையை பக்குவப்படுத்தி வளர்க்க பொம்பளையால முடியும். ஆம்பளைங்களை எவ்வளவு திறமையா இருந்தாலும் குழந்தைகளை வளர்க்க முடியாது. அதனால இந்த 8வது பிறந்திருக்க குழந்தைய வளர்த்து வாலிபமாக்கி அவன் பருவம் அடைந்த உடனே உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். அதனால அன்று வரைக்கும் நான் அதனால உன்னை ஏன்னு கேட்டுட்டேன், இன்றோடு உன்னை விட்டு பிரிகிறேன் என்று குழந்தையாக இருந்த என்னை தூக்கி கொண்டு என் தாயான கங்கையானவள் கங்கையிலே மறைந்தாளாம். கங்கையிலே மறைகிற நேரம் மகாராஜா நான் வளர்ந்து வாலிபமாக வளர்கிற நேரம் என் தாயான கங்கையானவள் என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்து இந்த உலகிலே நமக்கு பிறந்திருக்கக்கூடிய 8வது குழந்தையை வெல்லவோ கொல்லவோ யாராலும் ஒருவராலும் முடியக்கூடாது. அப்பேற்பட்ட குருவிடத்திலே இவனுக்கு சகல கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த என் தாயான கங்கையானவள் எனக்கு முதலாக குருநாதராக யாரை நியமனம் செய்தார்? பரசுராமரிடத்திலே என்னை குரு சீடனாக சேர்த்து சகல கலைகளையும் என் தாயான கங்கையானவள் கற்றுக் கொடுத்து வளர்த்து வாலிபமாக்கி மீண்டும் என் தந்தையான சந்தன மகாராஜன் இடத்திலே என் தாயான கங்கையானவள் ஒப்படைத்தாள்.
நான் மீண்டும் என் தாயை பிரிந்து அஸ்தாபுரம் வந்துட்டேன். அஸ்தாபுரத்திலே நான் சீரும் சிறப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் என் தந்தையான சந்திர மகாராஜன் கானகத்திற்கு வேட்டையாட சென்றவர் மீண்டும் அரண்மனையை தேடி வருகிற நேரம் முகவாட்டத்துடனே வந்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, முகவாட்டம். ஆமா. ஆனால் அப்பா காலையில எழுந்து கானகத்திற்கு வேட்டைக்கு சென்ற நேரம் சேற்றில் இருக்கக்கூடிய செந்தாமரை போல் மலர்ந்திருந்த உன் முகமானது வீட்டுக்கு வருகிற நேரம் வாடி இருக்கக்கூடிய காரணம் என்னப்பா என்று நான் கேட்டேன். எங்க அப்பா கிட்ட கேட்டேன்டா. அதனால என் தந்தையான சந்திர மகாராஜா சொல்றாரு, கண்ணே தங்கையா, கானகத்திற்கு வேட்டையாட சென்று மீண்டும் தண்ணீர் தாகம் எடுத்த ஆற்றங்கரைக்கு நான் சென்ற அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு அழகான பெண்ணானவள் ஓடம் செலுத்திக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண் மீது நான் ஆசை கொண்டு அந்த பெண் என்ன சொன்னா, ஆனால் ஐயா நீ யாரா இருந்தாலும் என்ன, இந்த மீனவர்கள் தலைவனாக இருக்கக்கூடிய எங்க அப்பா, எங்க அப்பாவிடத்திலேயே சென்று பெண் கேட்டதை உண்டான எங்க அப்பா சம்மதம், நான் உன்னை நான் திருமணம் செய்ய சம்மதம் என்று சொல்ல அந்த மீனவ தலைவனிடத்திலே நான் சென்று கேட்டேன். அந்த மீனவ தலைவனின் இடத்துல என்ன சொன்னா, ஆனால் சந்திர மகாராஜினி அஷ்டாபுரத்துக்கு அரசனா என்று சொல்றாய, இருந்தாலும் என் மகளாகிய மச்சகந்தியை உனக்கு திருமணம் இரண்டாவது மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் முதல் மனைவி கங்காதேவிக்கு பிறந்தது ஒரு ஆண் குழந்தைக்கு முதல் வாரிசு, இரண்டாவது என் மகளுக்கு பிறக்கக்கூடிய பேர குழந்தைக்கு வாரிசு கிடையாது. அத்தா அவனிபவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு நீ அரசு பட்டம் கொடுக்க மாட்டேன், அதனால உனக்கு நான் பொன் கொடுக்க மாட்டேன், பெண் கொடுக்க மாட்டேன் அப்படி என்ற அந்த மீனவன் தலைவன் மறுத்து விட்டான்பா. அதனால தான்டா என் முகம் ஆடிக்குது அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பா சொன்னபடி எங்க அப்பாவை நான் சந்தோஷப்படுத்தணும். நான் என்ன செஞ்சேன், நானே நேராக அந்த மீனவ தலைவனிடத்தில் எங்க அப்பாவுக்கு பொண்ணு கேட்டேன்டா. உங்க அப்பாவுக்கு நீங்க பொண்ணு கேட்டீங்க? உங்க அப்பா உனக்கு யாரா பொண்ணு கேட்டது? நான் அப்படி கிடையாது. எங்க அப்பாவுக்கே நான் பெண் கேட்க சென்ற அந்த மீனவ தலைவனிடத்தை கேட்டேன். ஆனால் மீனவ தலைவனே அவனிபவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடிய தந்தையாகிய சந்திர மகாராஜன் இரண்டாம் மனம் முடிக்கணும், அதனால உன் மகளாகிய மச்சகந்தியை இரண்டாம் தாரமா நீ பெண் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அவரு என்னிடத்துல அதான் சொல்றாரு மீனவ தலைவன், எப்பா உன் தந்தையான சந்திர மகாராஜனுக்கு முதல் வாரிசு கங்கைக்கு பிறந்தவன், நீ காங்கைன்னு ஒருவன் இருக்கிற, இருந்தாலும் நாளை அஸ்தாபுரத்தை ஆள வேண்டும் என்றால் நீனே அரசப்பட்டவன் உனக்கு தான், அதனால என் பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய பேர குழந்தைக்கு கிடையாது, அதனால உங்க அப்பாவுக்கு நான் பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் அந்த மீனவ தலைவன் இடத்துல, ஆனால் சுவாமி இந்த அவனிபுவனி 56 நாட்டை நான் ஆண்டு விடுவேன், நானே அரசனாவேன் என்ற ஒரு காரணத்துக்காக தானே எங்க அப்பாவுக்கு நீ பெண் கொடுக்க மாட்டேன்ற. அதனால நான் அந்த திருமண ஆசை என்பதே எனக்கு இருக்கக்கூடாது. கல்யாணம் என்ற ஆசையே இருக்க கூடாது. காரணம் எங்க அப்பா திருமணம் செய்ய வேண்டும் என்றால் மறுமணம் செய்ய வேண்டும் என்றால் நான் திருமணத்தையே வெறுத்தவன். இந்த உலகிலே ஒருவன் யார் ஒருவன் செய்ய முடியாத காரியத்தை யார் ஒருவன் செய்கிறானோ அந்த காரியத்திற்கு பீஷ்மம் என்ற ஒரு பொருள். பீஷ்மம் என்ற ஒரு பொருள். எந்த புள்ளடா அப்பா கல்யாணம் பண்ணு மகன் கல்யாணம் வேணான்னு சொல்ல போறான்? யாரும் கிடையாது. நான் சொன்னேன் இந்த உலகத்திலே யாரும் ஒருவன் செய்ய முடியாத காரியத்தை நான் செஞ்சதுக்காக எனக்கு பீஷ்மம் என்று ஒரு பேரு, பீஷ்மாச்சாரி. இருந்தாலும் அப்படி அந்த மீனவ தலைவனோட சம்மதத்துடன் என் தாயாகிய யாரு சிறிய தாயாகிய மச்சகந்திய மணந்தான். அப்பாவுக்கு இரண்டாவது திருமணம், அப்பாவை மறுமணம் செய்ய நான் திருமணத்தையே வெறுத்தாலும் எனக்கு ஆயுட்காலம் எத்தனை எவ்வளவு உனக்கு ஆயில மகாராஜா? எனக்கு என்ன ஒரு 60-70 காவல் தான். 60-70 கட்டி சாதாரண நினைச்சிருக்காரியா உள்ள இறக்குற பொருள் அப்படி என்னுடைய ஆயுட்காலம் எத்தனை? 886 வருஷம். 886 வருஷம். அது மட்டும் கிடையாது, என் தந்தை திருமணம் செய்ய நான் மறுமணம் செய்ய நான் திருமணத்தை வெறுத்ததற்காக தந்தையாகிய சந்திர மகாராஜன் எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். கண்ணே பீஷ்மா, நான் சந்தோஷம் அடைய நீ சங்கடப்பட்டு விட்டாயே, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். உன்னுடைய உயிரை அந்த யமனே நினைத்தாலும் உன் உயிர் போக கூடாது. நீ எப்ப நம்ம உயிரை நம்ம விட்டு போகலாம் என்று நீ நினைக்கியா அப்பதான்டா உன் உயிரை உன்னை விட்டு பிரியணும். அப்படி என்று என் தந்தையாகிய சந்திர மகாராஜன் ஒரு வரத்தையும் கொடுத்தார். அப்படி தந்தையாகிய சந்திர மகாராஜன் மறுமணம் முடித்து சிறிய தாயாகிய மச்சகாந்திக்கு அத்தனை பிள்ளைங்க
சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்று 2 ஆண் குழந்தை. 2 ஆண் குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிபமாக யாரும் எங்க தம்பிங்க எல்லாம் வளர்ந்து கொடுக்கிறாங்க நாட்டிலே. இருந்தாலும் ஆகாயத்திலே வாழக்கூடியவன் ஆகாய கந்தர்வன் சித்ராங்கதன் ஒரு கந்தர்வன். இந்த சித்ராங்கதன் பேரு யார் ஒருவன் வச்சாலும் அவனை வந்து கொண்டுருவான். யாரு பேர் வச்சாலும் ஆமாடா அவன் பேரு அந்த சித்ராங்கதன் பேர் யாரு இருந்தாலும் அந்த ஆகாய கந்தர்வனால் என் சிறிய தாயாகிய மச்சகாந்திக்கு பிறந்த சித்ராங்கதன் வழிந்தான். விசித்திர வீரியன் என் தம்பியான ஒருவனே இருக்கிற நேரம் காசி நகரத்திலே காசிராஜன் தன் மகளாகிய அம்பா அம்பிகை அம்பாளிகை என்று சொல்லக்கூடிய 3 பெண்களுக்கு சுயவரத்தை நாட்டினான் என்று தம்பியான விசித்திர வீரியனுக்கு மனம் பிடிப்பதற்காக நான் எங்கே சென்றேன்? காசி நகரம் சென்றேன். காசி மாநகரம் சென்று பார்க்கிற நேரம் அம்பா அம்பிகை அம்பாளிகை என்று சொல்லக்கூடிய 3 பெண்களுக்கு சுயவரம். நான் என் தம்பிக்கு பொண்ணு கேட்க போய்க்கிறேன். ஆனா அந்த அம்பா என்ற பெண்ணை என்னை திருமணம் செய்ய மனசுல இருக்கிறான். இது எனக்கு தெரியாத பாடு. அந்த அம்பா பெண்ணை மணக்க இருந்தவன் யாரு? அந்த அம்பா பெண்ணுடைய தாய் மாமன் சாலுவ தேசத்தை ஆளக்கூடிய சாலுவ மன்னன் தாய் மாமன். அவனை பாட கட்டணம் பாடும் கிடையாது. இந்த பெண்ணானவள் அம்பிகை அம்பாளிகை 2 பெண்களையும் நாங்கள் அஷ்டாபுரம் அழைத்து வர நேரம் அந்த அம்பா பெண்ணும் கூடவே வரான். கூட வந்து என்னிடத்துல முறையிடுறான். ஆனாலும் சுவாமி நான் உன்னைதான் திருமணம் செய்யலான்ட்டு நான் வந்துட்டேன். அதனால நீ திருமணம் செஞ்சுதான் ஆகணும். அந்த பெண் என்னிடத்துல சொல்கிற நேரம் ஆனால் தாயே பெண்களை அனைவருமே எனக்கு தாயாக ஒப்பந்தான் இருந்த போது நான் திருமண ஆசையை வெறுத்துவேன். நீ உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது. நீ போய் மீண்டும் உன் தாய் மாமனை யாரு சாலுவ மன்னனை மணந்து கொள்ள என்று சொல்ல அந்த சாலுவ மன்னனிடத்தில் இந்த அம்பா பெண் மீண்டும் சென்று கேட்கிற நேரம் அந்த சாலுவ மன்னன் சொல்லிக்கிறான். என்ன சொல்றாரு? அந்த பெண்ணை மணக்கக்கூடிய அந்த சாலுவ மன்னன் அடியே பெண்ணே அம்பா அவனி புவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரி வந்தான் என்று அவன் ஆசையில மயங்க போன நீ அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுவ. அரசன் வந்துட்டான் இந்த கட்டிக்கு போற புருஷனை நீ கைவிட்டுவ. நீ எக்க எடுக்கட்டுனா போனா அவனும் அவனும் தாலி கட்ட மாட்டேன். நானும் தாலி கட்ட மாட்டேன். 2ஆம் கட்ட நிக்கு அம்பா பெண்ணு மீண்டும் என்ன செய்தா? எனக்கு முதலாக குருவாக இருந்த பரசுராமரிடத்திலே சென்று முறையிடுகிறார். ஆனால் சுவாமி தங்களுடைய சீடனாகிய பீஷ்மாச்சாரியை நான் மனமுடிக்க ஆசை. அவரோ என்னை திருமணம் செய்ய மறுக்கிறாரு. தாங்கள் வந்து சொல்லியது உண்டானால் நிச்சயமா அவர் என்னை திருமணம் செய்வார் என்று வேறு பரசுராமரிடத்திலே அம்பா பெண்ணானவர் சொல்கிற நேரம் என் குருவான பரசுராமர் வந்து என்னிடத்திலே சொல்றாரு. இந்த அம்பா பெண் உன் மீது ஆசை வைத்து விட்டா அவளை என்னை திருமணம் செய்டா அப்படின்னு யாரு பரசுராமர் சொல்றாரு. நான் என் குருவாய பரசுராமரிடத்திலே சொல்றேன். ஆனால் குருவே என் உயிரை விடு என்று ஒரு வார்த்தை சொல்லு. இந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன். திருமணம் செய்யணும் மட்டும் சொல்லாத அப்படின்னு நானும் எவ்வளவா சொல்றோம் அவரு எவ்வளவா சொல்றாரு. அவரு சொல்றத நான் கேட்டபாடு கிடையாது. நான் சொன்னது அவரு கேட்டபாடு கிடையாது. என் குருவாக இருக்கக்கூடிய பரசுராமன் என்ன சொல்றாரு? கோவப்பட்டாரு. அடே பீஷ்மா எப்ப நீ என் வார்த்தையை கேட்க மதிக்கலையா? சண்டை வெற்றி தோல்வி வீரனக்கலகு என்னை வென்று என்னை ஜெயித்ததே உண்டானா அந்த அம்ப பெண்ணை நீ மணக்காத கூட இருவருக்கும் சண்டை. 8 நாள் ஓயாமல் சண்டை செய்து என் குருவாகிய பரசுராமரையே நான் தோற்கடித்தவன். இருந்தாலும் பொய்யா இந்த அவனி புவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டில யாருங்க? என் மகனாகிய யாரு? திரிதராஷ்டிர மன்னன் பாண்டு மகாராஜ் யாரு? விதுர பெருமா. மும்மூர்த்தி தேவர்களை போல என் பிள்ளைங்க 3 பேரு என் தம்பி பிள்ளைங்கடா. என் தம்பி பிள்ளைங்க 3 பேர் மூவரும் பிறந்து திரிதராஷ்டிர மன்னன் காந்தாரியை பிறந்து மணந்து கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகள் என் பேர பிள்ளைங்க சரியாக 100 பேர். பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரையும் மணந்து பாண்டவர் 5 ராஜாக்கள். என் சிறிய பிள்ளையாகிய விதுர பெருமான் என்னை போலவே கட்ட பிரம்மச்சாரி. இருந்தாலும் என் பேர பிள்ளைகள் 105 பேரோ அஷ்டாபுரத்திலே சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்க நேரம் இந்த உலகிலே என் பேர பிள்ளையாகிய 105 பேர்களையும் யார் ஒருவனாலும் வெல்ல கொள்ளவும் முடியாது கூடாது. அப்பேற்பட்ட குருநாதரை தீர்மானம் செய்ய வேண்டும் என்று முதலாக என் பேர பிள்ளைங்களுக்கு யாரை நான் குருநாதராக நியமனம் செய்ய முதலாக கிருபாச்சாரியரை நான் குருவாக நியமித்தேன். இரண்டாவது என்ன செய்ய 105 பிள்ளைகளுக்கும் ஒரு குருநாதர் போதாது என்று இரண்டாவதாக வில்குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரை 2வது குருநாதராக என் பேர பிள்ளைகளுக்கு நான் குருவாக தேர்ந்தெடுத்தேன். சகல கலையிலும் என் பேர பிள்ளையாகிய 105 பேரும் கற்றுக்கொண்டு இருக்க நேரம்
என் பெரிய பிள்ளையாகிய திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கு பிறந்தவன் இந்த குருட மக திருடன் நயவஞ்சக துரியோதனம் ஒரு நச்சிப்பாம்பையும் பேரன். ஆமாங்க. ஏண்டா மகாராஜா அவனுக்கு நல்ல எண்ணம் என்பது கிடையாது. உண்மைதாங்க. இருந்தாலும் அவனுக்கு என்ன ஒரு எண்ணம், அவனி புவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டையும் ஒருவனே ஆள வேண்டும் என்று ஒரு பொறாமை. அப்படி ஒருவனே 56 நாட்டை ஆள வேண்டும் என்றால் சித்தப்பா பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பாண்டவரை எப்படி ஆகிலும் மடிக்கணும். ஆமா, பாண்டவரையும் மடிக்க வேண்டும் என்று நயவஞ்சகம் கொண்ட துரியோதனை செய்ய வஞ்சகம் என்றால் 1000 தலைப்படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. இந்த 886 ஆயுள் படைத்த பீஷ்மாச்சாரி இருந்தோம் அந்த பாவியான துரியன் செய்யக்கூடிய சதியை என்னால் தடுக்கவே முடியல. காரணம் என்ன, என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. இந்த நாடு எனது, இந்த நகரம் எனது, நான் கொடுத்த பிச்சை அந்த துரியோதனுக்கு. இருந்தாலும் இந்த தாத்தாவுடைய வார்த்தையை அவன் மதிப்பதாக கிடையாது. அப்படி கடைசியாக இந்த பாவியான துரியோதன அத்தாராகிய ஜெகனியை விடுத்து பாண்டவர்களை சூதினால் பகடையாடி நாடு நகர நவனிய செங்கோல் ஆனச்சேனை பண்டு பண்டார உப்பு சட்டி வரகோடு அனைத்து பறித்தான். பறித்த துரியோதன ஒரு கட்டளை இடுகிறார், பாண்டவர்கள் மீண்டும் பங்குள்ள பிரகாரம் ராஜநாடு பெற வேண்டும் என்றால் 6 வனவாசம் 12 ஓராண்டு 5வது வாசம் 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதிநாடு தருவதாக குரு பெரியோர் துரியோதன வைத்த கட்டளை. ஆகட்டுங்க. பாவியான துரியோதனன் ஆமாங்க சித்தப்ப பிள்ளை பெரியப்ப பிள்ளை ஆமா ஒத்துமையா இருந்தாக்கல நம்மளை வெல்லவோ கொல்லவோ யாராலையும் முடியாதுங்க. இருந்தாலும் நயவஞ்சகம் கொண்ட துரியன் செய்த வஞ்சகத்தாலே என் பேர பிள்ளையாகிய பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் தேவியான பாஞ்சாலியோடு வனவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, நாட்டிலே இருக்கக்கூடியவர் சகல செல்வாக்கு இருந்தோம் பேர பிள்ளைங்கன்னு இப்ப காட்டுல இருக்கிறாங்க. ஆமாங்க, பாவியான துரியோதனன் இந்த நாட்டுல இருக்கிறான். இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் மதுப்பு கொடுத்துக்கிறது கிடையாது, என் வார்த்தையை கேட்டதும் கிடையாது. இன்றைய தினத்திலே ஏதோ காரணமாக கொடியவனான துரியோதனன் அழைத்திருக்கிறான். இருந்தாலும் பாவியான துரியோதனன் அழைத்திருக்கிறான். தாத்தா இப்படி துரியோதனை கேவலப்படுத்தி பேசுறான்னு காது கேட்டானா அந்த சோறு போட மாட்டாங்க, இருக்கக்கூடிய சோறும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் தாத்தாவாகிய 886 படைத்த கங்கை என்று சொல்லக்கூடிய பீஷ்மர் வந்திருப்பதாக துரியோதனத்திலே சொல்லு. நல்லது கணக்கு சொல்றது தாத்தா ஒரே தாத்தா ஆக்கிறது. தாத்தா வெந்து போயிட்டான், நான் எனக்கு எரிய என்னடா ஆவது வந்துட்டாருங்க அப்படி தெளிவா சொல்லு. வந்துங்கிறது யாரு, எங்க தாத்தா. போடா போட்டா தாத்தா நான் கோத்தாவா பெண்ணா வந்துங்கிறது எங்க தாத்தா. போடா கோத்தா எங்க தாத்தாவை நான் பாக்குறேன். போய் போய் தாத்தா துரியோதனா தாத்தா தாத்தா துரியோதனா உன்னை பார்த்த உடனே கும்பலான்னு தோணுச்சு தாத்தா. நான் உக்கா தாத்தா நீ பாட்டி மார்க்கலாம் தோப்ப பாத்துறோம் பாப்பனும் போய் சாப்பிட்டு வந்துக்கலாம். வந்துட்டாங்களா அவங்க வந்துட்டாங்களா
கரண்ட் போயிருக்கு. நீங்க அடிச்சு பாரு. தாத்தா, உன்னோட பேர அடக்கடா வாயா ஏம்மா கரண்ட் வரது எவ்வளோ நேரம்னு சொல்ல முடியாது. அமைதியா இருந்தீங்களா நாங்கள் பேசுறது உங்களுக்கு அர்த்தம் ஆகும். நீங்கள் கசமுசான்னு பேசுனீங்களா நாங்கள் இருட்டில் பேச நீங்கள் பேசுறது என்னமே தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். கரண்ட் வரங்காட்டி அமைதியாக இருக்கு. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் கதை ஓட்டி நடக்க பாப்பா யோசனா தாத்தா தாத்தா, உன்னுடைய பேர பிள்ளையான தொழில் அரசன் பாதத்தில் அநேக வணக்கம் தாத்தா. துரியோதனா தாத்தா, அவனிபுமணி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அரசன் யாருக்கு வணங்காத முடிவு ஆமா இருந்தாலும் தன் தாத்தாவாகிய 886 அயல் படைத்த காங்கன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மருடைய பாதத்தை பணிஞ்சிருக்கிறார். துரியோதனா என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால என்றென்றும் உன் எண்ணம் போல் வாழ்றான். ஆசீர்வாதம் கண்டார் ஓலிமாக யா என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று சுகமாயிரான்னு சொல்லக்கூடாது. அவங்க அம்மால நெய் அடிக்க இல்ல சொல்றான் பாரு, உனக்கு எண்ணம் போல வாழ்றான்றான். ஏன் என்ன மாதிரி தான் வாழணும், ஏன் உன்னுடைய ஆசீர்வாதத்தோட வாழணும்னு சொல்றதே தாத்தா. அந்த தாத்தா எப்படி நீ சொன்னிருக்கிற நல்லா இருந்தாலும் சரி நாசமா போனாலும் சரி பாட்ட நீ தாத்தா. என் பேரப்பிள்ளடா நீ இடது கண்ணு, இன்னும் இருக்கு பேர பிள்ளைங்களா என்னுடைய வலது கண்ணு, ரெண்டும் என் கண்ணு தான். யார் இன்னும் கேற பேர பிள்ளைங்க யாரா இருக்கட்டும். ஏன்னா நல்லவங்கிட்ட சொல்லலாம்ப்பா நல்லவனை பத்தி, நல்லவங்கிட்ட நல்லவனை பத்தி சொல்லலாம், கெட்டவங்கிட்ட நல்லவனை பத்தி சொன்னா இவனுக்கு எடுத்து தான் பண்ணுவான். எப்படி அம்மா தாத்தா அப்படி இருந்தாலும் என்னைக்கும் இல்லாம இன்றைய தினத்திலே இந்த ராஜபேட்டைக்கு தாத்தாவாகி பீஷ்மாச்சாரி வர வேண்டும் என்று மந்திரியை விடுத்து அழைத்திருக்கிறாயே. அழைத்த சமாச்சாரம் என்னப்பா? எப்படியா மகனை பாருங்க அம்மா, ஆசை பாசம் அங்கு வஸ்திரம் மட்டும் இங்க தின்றது நம்மளுது, போடுற துணி நம்மளுது. ஆனா ஒரு தின்ன அவனுக்கு ஒரு தின்ன கட்டி விட்டுங்கிறான். போன்றது கோழு ஒண்ணு கட்லு ஒண்ணு கொடுத்து வச்சுங்கிறான். இந்த தேவடி அம்மாவா எல்லாம் தின்னுபுட்டு தேண்டத்துக்கு அவங்க கொள்ளைக்கு போறான், பாண்டவர் வீட்டு கொள்ளைக்கு. ஆசை பாசமா அங்கு வஸ்திரம் மட்டும் என்று தினத்திலே தாத்தாவாகி பீஷ்மரை அழைத்த சமாச்சாரத்தை சொல்றான். சொல்லாம நீ சொல்லேக்கலாம் நெட்டெல்லாம் நீ போக கூடாது. அப்படி வாங்க போலாம். சரி ஆமா நான் சொல்லலாம்னு நினைச்சாலும் தாத்தா தாத்தாவாகிய பீஷ்மரே ராஜசபைக்கு வர வேண்டும் என்று